அதாவது காதல்னா என்னன்னா, அ மனசு வந்து துடிக்கணும். மனச கவனிங்க. மனசு துடிக்கிறதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இதயம் துடிக்கிறத கண்டுபிடிக்கலாம். டப் டப்னு அத வச்சு நம்ம இதயம் துடிக்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். மனசு துடிக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க யார காதலிக்கிறீங்களோ, அவங்கள பத்தின நெனப்பு இவங்கள பத்தி நம்ம காதலிக்கிறோமா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு காதலனுக்கு காதலியோட நெனப்பு தனியா இருக்கும்போது வருதா? அவங்ககிட்ட பேசுற மாரி, அவங்களுடைய நினைவுகள் வருதா? கட்டுப்படுத்த முடியாம அது உனக்கு வருதா அப்படின்னா, அப்போ உன் மனசு அவளுக்காக துடிக்குதுன்னு அர்த்தம். அதுபோல ஒரு பெண்ணுக்கும், யாரை நீ காதலிக்கிறோமா இல்லையான்னு உனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, உன் மனசு துடிக்குதா? அந்த காதலனோட நெனப்பு உன் மனசுல வருதா? வருது அப்படின்னா, அப்போ உன் மனசுல வந்து அந்த அதான் துடிப்பு. அதான் வந்து அப்போ நீ அதுதான் அந்த மாரி துடிக்கலங்க. நான் வந்து நான் ஒரு பெண்ணிட்ட பேசுறேன். ஆனா நான் தனியா இருக்கும்போது எனக்கு அவளுடைய நெனப்பு சுத்தமாவே வரமாட்டேங்குது. அந்த நினைவுகள்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னா, துடிக்கலன்னு அர்த்தம். அது ஒரு துடிப்பு. மனதின் துடிப்பு தான் அந்த நினைவுகள் வருவதற்கு காரணம். அதிர்வுகள். அந்த உடம்பே உடம்பே அதிருது. அவங்கள அவங்கள பத்தின அந்த இணைப்பு அது. இப்போ வந்து செல்ஃபோன் நம்ம பேசுறோம். யாரோ ஒருத்தருக்கு கால் பண்றோம். உடனே நம்ம மொபைல் ஃபோன்ல ஒரு அதிர்வு ஏற்பட தானே அதனால கால் பண்ணுது. அதனால தானே அந்த அந்த ரிங்டோன் வந்து சவுண்ட் கேட்குது. நம்ம ஒருத்தருக்கு இணைப்பு போடுறோம். இணைப்பு கிடைச்சிருச்சுன்னு எப்படி தெரியுது? இப்போ ரிங் அடிக்குது. அப்போ இந்த மொபைல் ஃபோன் அதுபோல தான் நம்ம வந்து யார வந்து நமக்கு புடிச்சிருக்கோ, அவங்கள பத்தின நினைவுகள் நம்ம மனசுல வருதா? அவங்கள பத்தி நம்ம நெனச்சு பார்க்குறோமோ? இது வந்து காதலுக்கு மட்டும் கிடையாது. எல்லா உறவு நட்பா இருந்தாலும் சரி, அ ஒ ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா, அவளுடைய தோழி யாரு அப்படின்னா, அவள பத்தின நினைவுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கணும். பேசுறா மாரி, நினைக்கிறா மாரி காட்சிகள் வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வந்ததுன்னா துடிக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்காக இவங்களுக்கு நட்பா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி, துடிக்கணும். மனசு துடிக்கணும். துடிக்கலன்னா, அங்க வந்து உறவு இல்ல. அப்ப அந்த மாரி அப்ப அதுபோல ஒரு காதலன், காதலி மனசு துடிக்கல அப்டின்னா, அங்க காதல் இல்ல. அப்ப காதல் இல்லாமலே இங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மனசு துடிக்கல. அதாவது உடம்போட வெளிப்பாடு தான். உடம்புல என்ன நடக்குங்கிறத நம்ம மனசுங்கிற ஊடகத்தின் வழியா தெரிஞ்சுக்கிறோம். மனசுங்கிறது ஒரு ஊடகம், ஒரு திரை. இதன் வழியா இந்த உடம்புக்குள்ள என்ன நடக்குது? அப்படிங்கிற இந்த உடம்பு துடிக்குதா? ஒருத்தருக்காக இந்த உடல் துடிக்குதா? அதத்தான் மனசு துடிக்குது. உடம்பு வேற, மனசு வேற கிடையாது. இந்த உடம்புல என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம மனச பார்க்குறோம். மனச பார்த்து இந்த உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒருத்தருக்காக உங்க உடல் துடிக்குதா? தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அது. இந்த உடம்பே துடிக்கணும். ஒருத்தருடைய நினைவுகள் வந்து உங்க உடம்ப அதிரச் செய்யும். இப்போ வந்து ஒருத்தர பார்த்தா உங்களுக்கு சந்தோஷப்படுறீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சவங்கள பார்த்தா சந்தோஷப்படுறீங்கல்ல, அப்புட்ன்னா என்ன அர்த்தம்? உங்க உடம்பே துடிக்குது, அதிருதுன்னு அர்த்தம். அதிர்தல் தான் அது இன்னும் பெருசாகும்போது துடிக்குது அப்படின்னு அர்த்தம். பிடிச்சவங்கள பார்த்தா தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம், உடம்பே பதறும். வரப்போறாங்க, சந்தோஷம். எப்படி இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ! இப்படி ஒரே சிரிப்பு, கும்மாளமா வந்து அப்போ உடம்பே அதிருது. அப்போ மனசு துடிக்குதுன்னு அர்த்தம். இதுதான் காதல். இத அப்போ நீங்க யார கல்யாணம் பண்ணிக்க போறீங்களோ, உங்க மனசு துடிக்குதா? அவங்களுக்காக உங்க மனசு துடிக்கலன்னா, நீ கல்யாணம் பண்ணிக்காத. அது ஒரு பொய். நீ வெளியில கல்யாணம் பண்ணிக்கிற. ஆனா உள்ளுக்குள்ள அந்த இணைப்பு ஏற்படவில்லை. வெளியில் இணைப்பு ஏற்பட்டு விட்டது. கல்யாணங்கிற ஒரு இணைப்பு. ஆனா உள்ளுக்குள்ள அந்த இணைப்பு இல்ல. அது என்னைக்குமே ஒட்டாது. போக போக வந்துருமா? வராது. அதனால போக போக பழக பழக அந்த இணைப்பு ஏற்பட்டு உடம்பு மனசு துடிக்க ஆரம்பிச்சுருமா? அப்படின்னா, அது வேற. சும்மா கல்யாணம் பண்ணாலே அது ஒரு எல்லாருமே அது ஒரு ஒரு மேம்பட்ட அது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம். ஆனா உண்மையான துடிப்புங்கிறது வந்து, அந்த மனசுல அந்த நினைவுகள் வர்றது, அந்த துடிக்கிறத நம்ம கண்டுபிடிக்க கத்துக்கணும். இதுதான் வந்து காதல்ன்றது. இதான் நட்பா இருந்தாலும் எது நட்பு? உண்மையான நட்பு? யாருக்காக உங்க மனது துடிக்குதோ, யாருடைய நினைவுகள் யார பத்தி நினைக்கும்போது நீங்க பேசணும், அந்த மனசு பேசுதோ, அவங்களுடைய நினைவுகள் வந்துகிட்டு இருக்கு. அ அவங்ககிட்ட பேசணும், பார்க்கணுங்கிற ஆர்வம் ஏற்படுது அப்படின்னா, அந்த மனசு துடிக்குது, உடம்பு துடிக்குதுன்னு அர்த்தம். அதுதான் உறவு. உறவு எது என்பதை கண்டுபிடிக்க தெரிந்திருக்க வேண்டும். யார நமக்கு புடிச்சிருக்குங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். அது பத்தின அறிவே மனிதர்களுக்கு இல்லாம இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் பெத்தவங்ககிட்ட போய் விட்டுர்றாங்க. "நீங்களா பாருங்க. எனக்கு தெரியல. என்னால கண்டுபிடிக்க தெரியல. யார் எனக்கு பிடித்தவர்கள் என்பதை என்னால் கண்டுபிடிக்க தெரியவில்லை." அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு 10 நாளா பேசி பார்க்கணும். பேசி பார்த்து கன்ஃபார்ம் ஆயிடும். அ ஆரம்பத்தில ஏதோ துடிச்சா மாரி இருக்கும். போக போக பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அப்போ ஆரம்பத்தில நமக்கு ஒரு குழப்பம். நமக்கோட இது 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 புடிச்சிருக்கலாமே! இது நான் இது நட இ இவர் இவரை நமக்கு பிடித்திருக்கலாமே! அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனா உண்மையிலே பார்த்தா மனசுக்கு பிடிக்காம போயிடும். ஒரு 10 நாள் அவகாசம் தேவ. 10 நாள் அவகாசத்தில நமக்கு பிடிக்கலங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிரும். ஆனா நம்ம வெளியில நினைக்கலாம். ஒரு ஒரு தவிப்புல, தனிமையில இருக்கலாம். நமக்கு ஒருத்தர வந்து
இவங்களையாவது நமக்கு பிடிச்சிருக்கணுமே, நம்ம உடம்புக்கு பிடிச்சிருக்குதா அதை தான் நம்ம பார்க்கணும். உடம்ப தான் பார்க்கணும், மனசை தான் பார்க்கணும். மனசுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கிட்ட கேட்கணும். நீயா வந்து இவங்கள இப்போ உன் சௌரியத்துக்காக இவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு, மனசே இவங்களுக்காக நீ துடிச்சுக்கிட்டு துடி அப்படின்னு மனசுக்கு நீ உத்தரவு போட முடியாது. நீ மனசை தான் பார்க்கணும். மனசு சொல்கிறத கேட்கணும். மனசோட உத்தரவுக்கு கட்டுப்படியணும். இல்லை என் மனசுக்கு பிடிக்கலைங்க, நல்லா நடந்தால் நல்லா தான் இருக்கும், நீங்களும் நானும் சேர்ந்தா நல்லா தான் இருக்கும், கல்யாணம் பண்ண நல்லா தான், ஆனால் என் மனசுக்கு வந்து அது பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி மனசு மேலே பழிய போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி மனசை துடிக்குதான்னு பாருங்கள். அந்த எண்ணங்கள், நினைவுகள் அது வருதா, அது வந்து உடம்புல ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அந்த அதிர்வு இருக்குல்ல, அதுதான் துடிப்புங்கிறது. இல்லை அது வரல அப்படின்னா நீங்கள் அந்த இன்னும் அவங்களுக்காக உங்கள் உடம்போ மனசோ துடிக்கலைன்னு அர்த்தம். அப்போ அவங்கள போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிற காதலிக்கிறேன்னா அது வெறும் பொய் தான். அது வெறும் நடிப்பு தான். அது துடிப்பு கிடையாது, வெறும் நடிப்பு தான். இது காதலுக்கு மட்டும் கிடையாது, நட்பாக இருக்கட்டும், எந்த ஒரு உறவாக இருக்கட்டும், ஒரு பெரியவர், ஒரு தாத்தாவாக இருக்கட்டும். உனக்கு வந்து ஒரு தாத்தா முறையாக இருக்கலாம், ஆனால் அவரை பார்த்தா உனக்கு உன் மனசு துடிக்குதான்னு பாரு. துடிக்கலையா, வேற யாராவது ஒரு பெரியவரை பாரு. உனக்கு தாத்தாங்கிற ஒரு உறவு தேவை. தாத்தாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அதில் ஒரு தாத்தா உனக்கு தேவை. எப்படி பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்களோ, ஆணுக்கு ஒரு மனைவி தேவையோ, அதுபோல் ஒரு காதலி அதுபோல் நமக்கு தாத்தாங்கிற உறவில் ஒருத்தர் நமக்கு தேவை. தாத்தாங்கிற வயசில் ஒரு உறவு தேவை. அது மாதிரி பாட்டிங்கிற வயசில் உனக்கு நிறைய பாட்டிகள் இருக்கலாம். ஆனால் எந்த பாட்டியோட மனசு உனக்காக துடிக்குது, அவங்க உனக்காக துடிக்குது, அவங்களுக்காக உன் மனசு துடிக்குது அப்படின்னா, பாட்டிங்கிற ஒரு உறவு உனக்கு தேவை. அவங்களுக்கு நீ உண்மையாக இருக்கணும். நான் 4-5 பாட்டி எனக்கு தெரியும், 4-5 பாட்டிக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பாட்டி அதுதான் எதிர்பார்ப்பாங்க, நமக்கு இவன் உண்மையாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு நட்பாக இருக்கட்டும், அது ஒன்று தான். ஒரு நட்பு தான். ஒரு நண்பனுக்கு தான் நீ உண்மையாக இருக்க முடியும், ஒரு தோழிக்கு தான் நீ உண்மையாக இருக்க முடியும். உனக்கு 10 நண்பர்களை தெரியும், ஆனாலும் அவங்கெல்லாம் உனக்கு நண்பர் கிடையாது. அதில் யார் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யாருக்காக உன் இதயம் துடிக்குது, உன் மனசு துடிக்குதோ அதுதான் வந்து உன்னுடைய உறவு. இந்த மாதிரி அந்த உன் மனசு துடிக்குதா, ஒரு உறவை தான் நீ கண்டுபிடிக்கணும். எனக்கு நிறைய நண்பர்கள் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து பொய். அப்போ நிறைய பொண்டாட்டின்னு நீ சொல்லுவியா? எனக்கு நிறைய புருஷன் இருக்கான்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டல்ல. ஒரு ஆள் தானே உனக்கு புருஷனாக இருக்க முடியும். அதுபோல் நண்பராக இருந்தாலும் உனக்கு ஒன்றா தான் இருக்க முடியும். உனக்கு அண்ணன் கூட 4-5 பேராக இருந்தால் கூட அதில் யாராவது ஒருத்தர்கிட்ட தான் நீ உண்மையாக இருக்கணும், ரொம்ப பாசமாக இருக்கணும். அப்போ யாருக்காக உன் மனசு நல்லா துடிக்குது அப்படின்னு பார்த்துக்கோ. அப்புறம் அவங்களும் உன்னை ஏற்றுக்கணும். உன்னை விட அவங்களுக்கு பெட்டராக வேற ஒருத்தர் கிடைக்கிறாங்கன்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 2 மனங்களும் இணைய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தான் உறவுங்கிறத சரியாக புரியும். எது உறவு என்பதை கண்டுபிடிக்க தெரிந்திருந்தால் போதும், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பிடிக்காத உறவெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறிவிடவே முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் கீழே தான் போவீங்க. பிடிக்காத உறவு, பிடிக்காத நண்பர்கள், தெரியாது இவங்க நமக்கு பிடிக்கிறானா இல்லையா, நமக்கு கெடுதல் செய்கிறான்னு தெரிஞ்சும் நீங்கள் அவங்ககிட்ட பழகிட்டு இருப்பேன். வேறு வழி இல்லை, சூழ்நிலை கைதி மாதிரி. பிடிக்காத மனைவி, பிடிக்காத கணவன், அல்லது பிடிக்காத அப்பா, பிடிக்காத அம்மா, பிடிக்காத அக்கா, இப்படி பிடிக்காதவங்களோடய போய் லாக் ஆகிக்காதீங்க. அக்காங்கிற வயசில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு உடன் பிறந்த அக்காவோ அண்ணனோ உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருக்காங்க அப்படின்னா, அதே வயசில் வேற ஒரு அக்காவை தேடுங்க, வேற ஒரு அண்ணனை தேடுங்க. அவங்களுக்கு நீ உண்மையாக இருக்கணும். ஒரு அண்ணனுக்கு உனக்கு ஒரு அண்ணன் கண்டிப்பாக தேவை. ஒரு அண்ணன் தான் தேவை. 10 அண்ணன் தேவையில்லை, 2 அண்ணன் தேவையில்லை. ஒரு அண்ணன் தான் உனக்கு தேவை. வாழ்க்கை துணையாக உனக்கு ஒரு அண்ணன் தேவை, ஒரு அக்கா தேவை, ஒரு தம்பி தேவை, ஒரு தங்கை தேவை, ஒரு தங்கச்சி தேவை, ஒரு தாத்தா தேவை, ஒரு பாட்டி தேவை, ஒரு அப்பா தேவை, ஒரு அம்மா தேவை. இந்த மாதிரி எல்லா உறவுகள்லையும் ஒரு மாமாங்கிறது ஒரு உறவு தேவை. அத்தைங்கிற வகையில் அவங்ககிட்ட ஒரு உறவு தேவை. இதுக்கு என்ன வித்தியாசம்? அத்தைக்கும் மாமாவுக்கும் தாத்தாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, தாத்தா கிட்ட என்ன பேசணுமோ அதை தான் அங்கே பேசணும். அது சித்தப்பாட்ட என்ன பேசணுமோ அதை தான் அங்கே பேசணும். மாமா கிட்ட என்ன பேசணுமோ அதை தான் மாமா கிட்ட பேச முடியும். மாமா கிட்ட ஒரு உரிமை இருக்கும், அதை தான் அவங்கக்கிட்ட நம்ம பேசணும். இந்த மாதிரி ஒவ்வொரு உறவு சார்ந்தும் நாம் பேசுவதற்காக எல்லைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது, வரம்புகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அக்கா கிட்ட நம்ம இதைத்தான் பேச முடியும், அதுவே மனைவி கிட்ட வேறு மாதிரி இன்னும் அது அளவு கடந்த ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் தங்கச்சிக்கிட்ட இதைத்தான் பேசணும், தம்பிக்கிட்ட இப்படித்தான் பேசணும், அண்ணங்கிட்ட இப்படித்தான் பேசணும், பணிவாக பேசணும், தம்பிக்கிட்ட அதிகாரமாக பேசணும், ஒரு உத்தரவு போடுற மாதிரி பேசணும், மதிப்பாக பேசணும், தம்பி நம்மக்கிட்ட பணிவாக இருக்கணும். இப்படி ஒரு உறவு சார்ந்து ஒரு அணுகுமுறை இருக்குது, உறவு சார்ந்த அணுகுமுறை இருக்குது. அப்போ எல்லா உறவுகளையும் நமக்கு ஒரு உறவு தான் தேவை. அண்ணனா உனக்கு பல பேர் அண்ணன் வயசில் இருக்கலாம், ஆனால் ஒரு அண்ணனை தான் தேர்ந்தெடுக்கணும், அவங்களுக்கு நீ உண்மையாக இருக்கணும். அப்போ அந்த அண்ணனை நீ எப்படி கண்டுபிடிக்க போகிற? உன் கூட பிறந்துட்டாலே அவங்க அண்ணனாயிட முடியாது. உன் மனசு துடிக்குதா அவங்களுக்காக? அதனால் உன் மனசு துடிக்குதாங்கிறத நல்லா பாரு.
அப்போ அதுபோல் அவங்களுக்கும் துடிக்குதா, அந்த மனசு இணையுதா, ஏற்றுக்கிறாங்களா, நீ தான் எனக்கு தம்பிப்பா, நான் தான் நீங்கள் தான் எனக்கு அண்ணன், நான் தான் உனக்கு அண்ணன், நீ தான் எனக்கு தம்பி அப்படின்னு 2 பேருமே ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டு அந்த உறவை ஏத்துக்கணும். மனசு துடிக்குதான்னு பாருங்க. மனசு துடிக்குதான்னு பார்த்து தான் எல்லா உறவையுமே நீங்க தீர்மானிச்சுட்டீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டீங்க. அப்போ ஒரு தம்பிய தேர்ந்தெடுங்க, ஒரு அண்ணன தேர்ந்தெடுங்க, ஒரு மனைவி, ஒரு கணவன், ஒரு தம்பி, ஒரு தங்கை, ஒரு தாத்தா, ஒரு பாட்டி. எனக்கு நெறைய பாட்டி இருக்கலாம். ஏன்னா நான் யார்ட்டயும் பேசுறது இல்லையே அப்படின்னா, பாட்டிங்கிற ஒரு துணை உனக்கு இல்லன்னு அர்த்தம். அப்ப நீ வந்து ஒரு தனிமையில இருக்க. அந்த வகையில ஒரு தனிமையில இருக்க அப்படின்னு அர்த்தம். உறவுனாலே என்ன நெனச்சுக்கிறாங்க, நெறைய மனைவி இருக்காங்க. ஆனா வேற யாரும் எனக்கு கிடையாதுப்பா. வேற யார்ட்டயும் நான் ஃபிட்டாவே இல்ல. எனக்கு அண்ணன்லாம் இருக்காங்க. ஆனா நான் பேசுறதே கிடையாது. நெறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வே இல்ல. உறவு சார்ந்த விழிப்புணர்வே இல்ல. நமக்கு வந்து தினமும் வந்து அட்டெண்டன்ஸ் போடணும். உனக்கு ஒரு தம்பி இருக்கான்னா, தம்பிய பார்த்து ஒரு 10 நிமிஷமா பேசணும் தினமும். உன் மனைவியா தினமும் அவங்ககிட்ட பேசணும். 1 மணி நேரமாச்சும் பேசணும். கணவனா 1 மணி நேரமாச்சும் பேசணும். சும்மா இருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க அப்படின்லாம் இல்ல. தம்பின்னா டெய்லி ஒரு 10 நிமிஷம் பேசணும். அதுபோல வந்து அண்ணன்னா டெய்லி அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போடணும். "அண்ணன் எப்படிண்ணே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் போடணும். அந்த இணைப்பு ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி தினமும் நம்ம வந்து அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போடணுமோ, அதுபோல அ அந்த உறவை தினம் தினம் புதுப்பிக்கணும். அப்பதான் அது புதுப்பிக்கப்படுதுன்னு அர்த்தம். என்னைக்கோ ஒரு நாள் குளிச்சுட்டோம், இன்னைக்கு குளிக்கணுமான்னு கேட்கக்கூடாதுல்ல. டெய்லி குளிக்கணும், டெய்லி சாப்பிடணும், டெய்லி சுவாசிக்கணும். அதுபோல உறவுகளையும் டெய்லி புதுப்பிக்கணும். உறவுகளையும் புதுப்பிக்கணும். அப்ப அக்காவா அவங்ககிட்ட டெய்லி 10 நிமிஷம் பேசணும். ஆனா அக்கான்னா யாரு? மனசு யார் மேல துடிக்குது? யார் மேல உனக்கு மனசு துடிக்குதுங்கிறத பார்த்து அவங்கள தான் அக்காவா தேர்ந்தெடுக்கணும். அப்ப மாமாவா, சித்தப்பாவா? சித்தப்பா 4, 5 சித்தப்பா இருக்காங்கப்பா. யார்கிட்டயும் நான் பேசல அப்டின்னா, பேசி பார்க்கணும். இல்ல பேசி பார்க்கணும். பேசி பார்த்து 4, 5 சித்தப்பாக்கள்ல வந்து எந்த சித்தப்பா மேல உனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது? அவங்களோட ஒரு இணைப்பு. டெய்லி ஒரு 10 நிமிஷம் அவங்கள முகத்த பார்த்து ஏதாவது சின்ன உதவிகள செஞ்சுட்டு வரணும். இந்த மாரி உறவுகள தேர்ந்தெடுக்க தெரியணும். உறவுகள எப்படி தேர்ந்தெடுக்கிறது? மனசு துடிக்குதான்னு பாரு. அவங்ககிட்ட ஏதாவது பேசணும். அவங்க பேசுறது எனக்கு தேவையா இருக்குது. நான் என்கிட்ட அவங்க பேசணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த மாரி. அவங்க கருத்துக்களும், என்னுடைய கருத்துக்களும் உடன்படுகிறது. இந்த மாரி கருத்து பொருத்தம்லாம் இருக்கு. கருத்து உடன்பாடெல்லாம் இருக்கு. உறவுங்கிறது அறிவுபூர்வமானது. சும்மா வந்து வயசு பத்தோ அல்லது பெரியவங்க இவங்க அண்ணன் அப்படின்லாம் கிடையாது. எங்க அண்ணன் வந்து மூட நம்பிக்கை உள்ளவரு. எனக்கு கொஞ்சம் பகுத்தறிவு இருக்கு அப்படின்னா, அங்க அந்த உறவு வந்து பொருத்தமான உறவா இருக்காது. அப்போ வந்து கருத்து உடன்பாடெல்லாம் ரொம்ப தேவை. அறிவு உடன்பாடு, அறிவு பொருத்தம் என்பது மிக மிக தேவை. அது ஒரு கணவன் மனைவியா உறவா இருந்தாலும் சரி, கொள்கை உடன்பாடு, கருத்து உடன்பாடும் ரொம்ப தேவை. அப்பதான் அந்த உறவு இன்னும் சிறப்பா இருக்கும். இந்த மாரி மனசு துடிக்குதான்னு பார்த்து உறவ கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு உறவுலயும் ஒவ்வொருத்தர் நமக்கு தேவை. ஒவ்வொருத்தர் தான் நமக்கு தேவை. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உண்மையா இருக்கணும். இதுதான் வந்து உறவு சார்ந்து ஒரு அறிவார்ந்த அணுகுமுறை. ஆனா, நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? ஒரு கணவன் மனைவி உறவு அதோட நிறுத்திக்கிறாங்க. அது கூட இல்லாம இருக்காங்க. மத்தபடி உனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ்ன்னா அப்படி யாரும் இல்லப்பா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. மனைவியாக்கு அது கூட இருக்காங்க. ஆனா பிடிக்கல அப்படின்ற மாரி. தம்பியா? அப்படி யாரும் இல்ல எனக்கு தம்பி. வெளியில உனக்கு தம்பி இல்லன்னா, தம்பிங்கிற ஒரு ஒரு உறவ தேடு. உனக்கு பாட்டி இல்லன்னா, பாட்டிங்கிற ஒரு உறவ போய் தேடு. அந்த மாரி அ இதுதான் வாழ்க்கை துணைன்றது. இதுதான் வாழ்கிற முறை. இதுதான் உறவுங்கிறது வந்து உறவ கண்டுபிடிக்க தெரியணும். ஒவ்வொரு உறவுலயும் ஒவ்வொருத்தர் உங்களுக்கு தேவை. எப்படி கணவன் அது மாரி வாழ்க்கை முழுதுமே இது எல்லாமே தேவை.